சில நேரங்களில் நம்ம வேலையை சுலபமாகறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணோம் இல்லையா? அதுவும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை பூஜை பாத்திரம் தேய்க்கிறது வந்துட்டு ஒரு பெரிய வேலையா இருக்கும். நிறைய என்னென்னமோ போட்டு பண்ணுவோம். அந்த வேலையை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. staypure.comல இருந்து பிராஸ் அண்ட் காப்பர் கிளீனர் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணி நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை வந்துட்டு சோக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க தேய்ச்சாலும் நல்லா போயிடுது. எனக்கு மெயினா உருளி கிளீன் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி தண்ணி வைக்கிறதுனால உள்ள வந்து ஒரு மாதிரி பிளாக் ஸ்டெயின்ஸ் ஆயிடுது. அது போக்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது நம்ம நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உருளிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி விளக்கு, இந்த விளக்கு நீங்க பாருங்க, நான் இந்த பூஜை யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இப்போ நான் எடுத்துட்டேன். ஏன்னா சாமியோட ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி தேஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. வேற வாங்கிக்கலாம் அப்படி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். தேஞ்சது வந்துட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால நான் எடுத்துட்டேன். பிளேட்ஸ், தாம்பளை தட்டு இதெல்லாமே நீங்க நார்மலா ஸ்ப்ரே பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணிக்கலாம். மற்றபடி விளக்கு, ஏன்னா விளக்குல ஒரு எண்ணெய் ஒரு மாதிரி கிரீஸி ஆயிடும். அது கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் அதிகமா இருக்கிறதுலாம் நீங்க 10-15 நிமிஷம் நல்லா சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ் நான் ஸ்கிரீன்லயும் பின்னுக்கு முன்னாடி கொடுக்குறேன்.